அனைவருக்கும் லக்ஷிவா சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை வெள்ளத்திற்கு பிறகு திருச்செந்தூர் கோவிலுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எல்லோரும் பஸ்ஸு விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பஸ்ஸு விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆழ்வார் சங்கதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நாசரேத் வழியாகவும் பஸ்ஸு விட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த பஸ்ஸில் தான் நானும் வந்தேன். கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு 3 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆச்சு. அந்த மாதிரி தான் எல்லாருமே பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. தூத்துக்குடி டு திருச்செந்தூர் பஸ்லேயும் நல்லா அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பஸ் மட்டும் கொஞ்சம் ட்ராவல் டைம் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாகுது, அவ்வளோதான். ஆனால் கோயிலில் சாமியை பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. நான் அதோட அப்டேட் தான் இப்போ நான் கொடுக்கக்காண்டி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், கோயிலில் கூட்டம்லாம் ரொம்பவே இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு பஸ் வசதி இல்லைங்கிறதுக்காண்டி கோயிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த பாத யாத்திரை வருவாங்கள்ல, அவங்களோட கூட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி கோயிலில் கூட்டங்கிறதே இல்லை. தண்ணி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தூண்டி விநாயகர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். பாருங்கள், இந்த சாமிகள் மட்டும் தான் இருக்காங்க. பாத யாத்திரை வருவாங்களா, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இந்த தண்ணி நம்ம கடல்லேருந்து குளிச்சுட்டு வருவாங்கள்ல, ஸோ அந்த தண்ணி தான் இருந்துச்சு. தவிர மழை தண்ணி எதுவுமே கிடையாது. பக்கத்தில் கடைகள் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. உள்ளே சாமி பார்க்கவும் அலோவ் பண்ணுறாங்க. கூட்டங்கிறது சுத்தமாக கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு லீவ் வேறு விட்டுருக்காங்க. ஸ்கூலில் ஆஃப் இயர்லி லீவுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் திருச்செந்தூருக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மழை வெள்ளங்கிறதுக்காண்டி நிறைய பேர் வர வேண்டாம் அப்படின்னு வீட்டில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நம்பி வரலாம். கோயிலில் எல்லாருமே பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டு எல்லாமே கடை எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் அவங்களோட வேலையெல்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க. கோயிலை நம்பி வேலைக்கு வருவாங்கள்ல, அவங்களுமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோயில் நல்லா அமைதியாக இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் வெயில் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இப்போது மழை பெஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கோ வெயில் சுத்தமாக எங்களுக்கு வரவே இல்லை. அப்படியே தான் இருக்குது கிளைமேட்டு. அந்த கிளைமேட்டு காலையிலங்கிறதுனால இப்படி இருந்துச்சு தெரியல. ஆனால் கிளைமேட் இங்கே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த நடப்பாதை வெளி பிரகாரத்தில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். தெரியுது, யானை வருது பார்த்தீங்களா. ஸோ கோயில் நார்மலாகவே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கட்டுமானம் நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் நடக்குங்கிறதுக்காண்டி நம்மளுக்கு கட்டுமானம் நடந்துகிட்ருக்குங்கிறதுனால அங்கங்கே நம்மளுக்கு அடைச்சி வச்சுருக்காங்க. 100 ரூபா டிக்கெட்னாலும் சரி, தர்ம தரிசனம்னாலும் சரி, எங்கேயுமே கூட்டமே கிடையாது. சாமியை நல்ல திருப்தியாக பார்க்கலாம். உங்களுக்கு கோயிலை பார்த்தாலே தெரியும். அதாவது ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கோயில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும், இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் 100 ரூபா டிக்கெட்டோட கவுண்ட்ரு தான். கூட்டங்கிறதே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமியை நல்ல நிம்மதியாக சாமியை கும்பிடணும் அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக வாங்க. நல்ல சாமியை நல்லா நிம்மதியாக கும்பிட்டுட்டு போகலாம். 100 ரூபா டிக்கெட், எங்கேயுமே கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் சாமிக்குள்ள பூஜையுமே ரெகுலராக நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் நம்பி திருச்செந்தூருக்கு வரலாம். திருச்செந்தூருக்கு வரணுங்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்டேட், கரெக்டான அப்டேட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா திங்கட்கிழமை காலையில் நான் 9 மணிக்கு கோயிலுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்களுமே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போனோம். அங்கேயும் நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்தில் நான் முருகரை சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்கங்கிறதுக்காண்டி உள்ளே ஃபோன் யூஸ் பண்ண முடியல. ஸோ அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இது நம்ம கடல்கிட்ட இருக்கும்ல, ஸோ அங்கேயும் கடல்கிட்டேயும் அந்த தண்ணி ஒன்று போல் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இப்போவுமே அந்த இடத்துலலாம் தண்ணிங்கிறது கிடையாது. எல்லாமே சுத்தமாக வற்றிட்டு இது தர்ம தரிசனம். தர்ம தரிசனத்துலேருந்து கோயிலுக்கு உள்ளே போகிற அந்த இதில் தான் கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் கிடையாது. அங்கேயும் பார்த்திங்கன்னா பாத யாத்திரையோட கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ அந்தோட வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் இது கடலுக்கு போவோம்ல, நம்ம வெளி பிரகாரம் வருவோம்ல, ஸோ அதோட இது தான். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமியை நல்லா நிம்மதியாக சாமி கும்பிடணும்னா கண்டிப்பாக இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம நாளிக்கிணறு போகிற வழி, அப்படி தானே? ஆமாம், இந்த சஷ்டி மண்டபம் எல்லாமே இடித்து போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கட்டுமானம் நடக்குங்கிறதுக்காண்டி இடித்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நாளிக்கிணறு வழி. ஸோ நாங்கள் அன்றைக்கி நல்லா திருப்தியாக நல்ல செந்திலாண்டவரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அன்னதானத்துக்கு வந்தோம். ஸோ அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு நேரத்துக்கு 200 பேர் சாப்பிட்ற மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே காலையில் 8 மணி முதல் நைட்டு 8 மணி வரைக்குமே நம்மளுக்கு அன்னதானம் நடந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் பொங்கல் சாம்பார் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் உட்காந்த இதில் சோறு சாம்பார் எல்லாமே சோறு சாம்பார்